விஜய் வித்யாலயா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு போட்டித் தேர்வுகள் எழுதும் மாணவர்கள் 10 மணி நேரமாவது படிக்க வேண்டும். ஓய்வு பெற்ற அரசு தலைமைச் செயலாளர் இறையன்பு அறிவுறுத்தல். தருமபுரி விஜய் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பில் மத்திய மாநில அரசு பணி, பேங்கிங், ரயில்வே உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி மையத்தின் சார்பில் அரசு போட்டித் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பு தருமபுரி நகரில் பெண்ணாகரம் மெயின் ரோடு ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன்சி இளங்கோவன் தலைமை தாங்கினார். தாளாளர் மீனா இளங்கோவன், இயக்குநர்கள் பிரேம், ஸ்னேகா, பிரவீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பயிற்சி மைய ஆலோசகர் மாதேஸ்வரன் வரவேற்புரையாற்றினார். மூத்த முதல்வர் நாராயணமூர்த்தி சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தி பேசினார். இதில் ஓய்வு பெற்ற அரசு தலைமைச் செயலாளரும் எழுத்தாளருமான டாக்டர் வி இறையன்பு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடி பேசினார். அப்போது பேசும்போது அரசு போட்டித் தேர்வு எதிர்கொள்ளும் மாணவ மாணவிகள் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் படித்தால் எளிதில் வெற்றி பெறலாம். இந்த போட்டித் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாவது படிக்க வேண்டும். 1 மணி நேரத்தில் 50 மட்டும் படிக்க வேண்டும். மற்ற 10 நிமிடத்தில் படித்ததை திரும்பி பார்க்க வேண்டும். அப்போதுதான் நாம் படித்தது எளிதில் புரியும். நல்ல எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகள் மாறாமல் ஒழுக்கத்துடன் நன்றாக படித்தால் மட்டுமே போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். குறிப்பாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுகளை எழுத முன்வர வேண்டும். ஏதோ படித்தோம் வேலைக்கு சொல்வோம் என்று படிக்கக்கூடாது என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட போட்டித் தேர்வாளர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். எழுத்தாளர் இறையன்புடன் கலந்துரையாடினர். முடிவில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் பள்ளி முதல்வர் ஜெயசீலன் நன்றி கூறினார். ஸ்கூல் பேங்கிங் பயிற்சி நிறுவனத்தின் தொடரான திரு மாதேஸ்வரன் ஐயா அவர்களை வரவேற்பை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் பேங்கிங் அகாடமியின் நிறுவனருமான இளங்கோவன் சார் அவர்களையும், இன்றைய நமது சிறப்பு விருந்தினரான இறையன்பு ஐஏஎஸ் அவர்களையும் விழாவிற்கு வருக என வரவேற்கிறேன். முதல் நன்றி நான் விஜய் அகாடமி சார்பாக நம்ம சேர்மன் சார் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்பீச் கொடுக்குறதுக்காக வந்திருக்காரு. அண்ட் தென் ஆல்ரெடி சைலேந்தர் பாபு சாரும் நமக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்க வந்திருக்காங்க. 2004 நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐஏஎஸ் எக்ஸாம் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடையாது. ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணாங்க. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா சார் எழுதுனா ஐஏஎஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ், இல்லை சிலபஸ் மட்டும் கிடையாது. அந்த எக்ஸாம் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம். அதுக்கடுத்து அந்த சிலபஸ் சார் அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். இன்னைக்கும் கீழே பார்த்தீங்கன்னா புக் ஸ்டாலில் சாரோட அந்த புக் இருக்கும். அதில் உங்களுக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், இதுக்கான சிலபஸஸ் என்ன, அவரு எந்த மாதிரி எல்லாம் படிச்சா கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு அதை படிக்கும்போது நமக்கே நம்மளும் படித்து இந்த மாதிரிலாம் போகலாம், நம்மளும் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரியான பார்க்க முடியாத, நம்மளால் அனுபவிக்க முடியாத சில அனுபவங்களை இந்த ஐஏஎஸ் தேர்வு மூலியமாக நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் பெறீங்க. இதுக்கு வாய்ப்பு அமைதி கொடுத்த நம்ம இளங்கோ சாருக்கு நான் நம்ம அகாடமி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். And then இந்த ஸ்கூலில் நமக்கு ஸ்காலர்ஷிப் நெஸ்ட் நடத்திருக்கும். இந்த அரங்கத்தை நமக்கு பெர்மிஷன் கொடுத்த கரஸ்பாண்டன்ட் மேடம் அவங்களுக்கும் நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம விஜய் டிஎன்பிஎஸ்சி எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்து இதை கரெக்டாக கைட் பண்ணி அட்மிஷன்ஸையும் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி கொண்டு வந்த நாராயணமூர்த்தி சார் அவர்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ணன் இவ்வளோ மாணவர்கள் நம்ம அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணி படிக்க நிறைய டெஸ்ட் எழுதி எங்களோட உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து எங்களையும் மேம்படுத்தி நீங்களும் மேம்பட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கத்தையும் கொடுத்து அடுத்து வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. டெஃபினட்டா நாங்கள் ரிசல்ட் நீங்கள் எழுதின வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நீங்கள் எழுதின எக்ஸாம் டஃபா இருக்கலாம், டஃபா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் டஃப் தான். சரியா? நான் கம்மியாக போட்டிருக்கேன், 85 தான் தமிழில் போட்டிருக்கேன் அப்படின்னா 85 டாப் மார்க் தான். அதில் நீங்கள் மனசு கிளாஸ் ஸ்டாஃப், அதுவும் இல்லாமல் எங்களுடைய டைபிஸ்ட் அகாடமி கிளீனாக வச்சுக்கக்கூடிய ஹெல்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. இந்த பயணம் நல்ல வெற்றி அமைஞ்சிருக்கு. இதை இன்னும் சிறப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு நம்ம சேர்மன் சார் நான் உறுதியளிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். கிராமப்புற மக்களிடமும் சேமிப்பு வளர வேண்டும் என்று தந்தை டி சின்னசாமி ஐயா அவர்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்பே
தொடங்கிய டிஎன்சி சிட்ஸ் டிஎன்சி நிதி நிறுவனம் மற்றும் நடுத்தர மற்றும் கிராமப்புற மாணவ மாணவியருக்கும் தீயால் வேகாத, காற்றில் கரையாத, காலத்தில் அழியாத கல்வி கிடைக்க ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக தந்தையுடன் இணைந்து இவர்கள் துவக்கிய ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி குழுமம் எல்லாம் கையை வச்சு நல்லா பாராட்டணும். அப்பதான் வந்து நமக்கு ஒரு உற்சாகம் வரும். நம்ம வந்து அவர் அழைச்சு இருக்கோம் முன்னாடி அவர் என்ன பாராட்டு பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் நல்லா வந்து இந்த மாதிரி உங்களோட ஒருத்தர உட்காந்து அந்த கையை தட்டி பாராட்டி 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 நமக்குள்ள ஒரு உற்சாகம் எவ்வளவு ஏற்படுத்திங்க. நாம எப்படி ஸ்டேஜோட வர முடியும்? நம்ம தருமபுரி மாவட்டம் திருத்தணி மாவட்டம் சொல்லி நம்ம வந்து அடக்கிட்டாங்க. இது கொண்டு வந்தா ஒரு கல்வியில வந்து ஒரு மாநில சொந்ததான் பண்ண முடியும்னு சொல்லி மறைஞர் தந்தை அவர்கள் டி சிவசங்கர் அவர்கள் துவக்கப்பட்டதுதான் என்னுடைய தாயோட பேர் விஜய் விஷ்ணுவா. விஜய் வித்யான்ற பேர் இது வந்து ஒரு 140 மாணவர்கள் ஆரம்பிச்சோம். தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை கொண்டு என்னுடைய சகோதரர் திரு மணிவன் அவர்களும், என்னுடைய துணைநாள் திரு வீணாயம் அவர்கள், என்னுடைய அண்ணி அவர்கள் திரு தமிழ்ச்செல்வி அவர்கள், என்னுடைய அருமையான ஒரு முயற்சினால இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ரிசல்ட் வந்தாவே, தமிழ்நாட்டுல ரிசல்ட் வரும்போது தென்தெரிய மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிசன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வகுப்புகளிலும் நிரம்பி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிற தருமபுரி மாவட்டத்தில் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பொறுப்புல நாங்கள் இருக்கிறோம். உண்மையில் பெருமைப்பட்டு சொல்லிக் கொடுக்கிறோம். விஜய் டிஎன்பிசி அகாடமியின் ஆலோசகர் திரு மாதேசன் அவர்கள் முன்னணி வரவேற்பு கொடுத்தாரு. விஜய் டிஎன்பிசி அகாடமியுடைய முதன்மை நிறுவனர் திரு நாராயணமூர்த்தி சார் அவர்கள் மற்றும் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள், சிறப்பு அழைப்பாளர், ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது இதே நிலைமை காலை வழக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய பள்ளி முதல்வர் ரிப்போர்ட் அதான் பண்ணியிருக்காரு திரு ஜெகதீஷ் அவர்கள். எல்லாம் ஒரு ஷார்ட் ஒரு ஸ்டாண்ட்ல வந்து அரேஞ்ச் பண்ணி எதையோ பார்த்தீங்கன்னாக்க இந்த விஜய் வித்யாலயா போகும்போது 10 பணம் செய்யவே மாட்டோம். 10ல் நம்பர் 1 இருக்கும். எந்த விஷயத்தை செஞ்சாலுமே சரி 10ல் நம்பர் 1. அதுதான் என்னோட பணம். என்னோட முயற்சி எல்லாமே ஒரு ரிசல்ட் உண்டா. நம்முடைய கோடிக்கணக்கான கற்பனைகள் மற்றும் லட்சக்கணக்கான முயற்சிகள், ஆயிரக்கணக்கான தோல்விகள் இருந்தாலும் ஒரு சில நிஜங்களோடு நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கை தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாத்துலயும் பார்த்தா காம்படிஷன், எங்க பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய போட்டி நிறைந்த உலகம். இது எப்படி நம்ம வெளியே வளர்ந்து, அது நம்முடைய மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்க 3 பக்கமும் வனத்துறை, மகளிர்காவிக்கா இந்த பக்கம் ஒரு வனம் இருக்கு, இந்த பக்கம் பெண்ணாகரம், தொப்பூர் கடவாய். நம்ம பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது. நம்ம இருந்து வந்து மாமலை நகரம் பேர் சேலத்தில் இருந்தது. என்னோட பெரியப்பா அவர்கள் மனிதர் பெரியப்பா அவர்கள் வடிவல் கோபுரம் எக்ஸ்எம்எல்ஏ அவர் வந்து மாவட்டம் பிரிச்சார் சேலத்துல இருந்து 1964. அதன் பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டம் நம்மளோட இணைந்து இருக்கும் போது இன்னைக்கு ஒசூர் மிகப்பெரிய வளர்ந்து ஒரு நகரமா இருக்கும்போது அதை வந்து நம்ம தருமபுரி இணைந்து இருந்தது. அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தனியாக பிரிச்சாச்சு. இப்ப நமக்கு ஒன்றுமே இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு கல்வி உள்ளதான். அதை வச்சு நிறைய குடும்பங்கள் வந்து சூழ்நிலை மாறிடுது. அது மாணவர்கள் நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு உயர்கல்வி படிச்சு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்துட்டு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை படிச்சு பார்க்குற ஒரு சூழ்நிலை நான் தான் பார்க்குறேன். உண்மையில வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே இந்த ரிசல்ட்ல வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த நீட் எம்பிபிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 200 மாணவர்கள் பங்கெடுக்கிறாங்க. அந்த நீட்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு 3 ஆண்டுகள் முன்னாடி நம்ம மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அது ஒரு நல்ல டீம் முடியும்னு சொல்லி ஒரு நல்ல டீம் அரேஞ்ச் பண்ணேன். அது மூலமா வந்து 2024 எம் மோனிகேஸ்வரன் 695 மணிக்கு மதிப்பெண் எடுத்தாங்க. 220 டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். கேஎம்சி எம்எல்சி கிடைக்காது. இந்த மார்க் எடுத்து அவங்க சீட்டு கிடைச்சு நல்ல மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. எஸ் மகாலட்சுமி 7% மாநில முதல் 626 மார்க் இதே இடத்துல படிச்சு போனோம். மகாலட்சுமி நீ கிடைச்ச டாக்டர். 2020 கேபி புஷ்பநாத், விஷாலினி, நவீன்குமார் 670 65 இந்த மார்க்லாம் போட்டிருக்காங்க. தமிழ் படித்த படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். 2020 கேபி அனிருத் 584 720 20. எஸ் ஜெயசூர்யா 580 மார்க். சத்யபிரியா ஆலியா ரேங்க்ல வந்து 68 ரேங்க்ல இருக்கு. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு ரேங்க் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல், நல்ல ஒரு ஃபேக்கல்டிஸ் வந்து அவங்க அமைஞ்சிருக்கிறாங்க. அனைத்து மத்திய மாநில அரசு தேர்வுகளுக்கும் புதுடெல்லி, நியூ டெல்லி, டெல்லியில மற்றும் சென்னை, கோவை போன்ற மாநிலங்கள் நமது
அங்க போய் தான் படிக்கக்கூடிய சூழல் இருந்தது. அதை தருமபுரி கொண்டு வரணும்னு சொல்லி நல்ல ஃபேக்கல்டி செலக்ட் பண்ணி நல்ல டீம் அமைச்சிருக்கிறாங்க, நல்லா அணிந்திருக்கிறாங்க. அந்த பெரிய நகரங்கள போய் தான் நம்ம வந்து படிக்கக்கூடியது வந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் கேட்டு படிக்க முடியாத சூழல் இருந்ததுனால எல்லாத்தையும் இங்கே இந்த நகரத்தை உருவாக்கணும்னு சொல்லி மிக குறைந்த கட்டணத்தில் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்கும். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னாக்க கிராமப்பகுதியிலிருந்து வர படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் சிங்கிள் பேரண்ட் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, அவங்க எத்தனை பேருக்கு அடைக்கலமா நாங்க இருந்து அவங்க உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு சொல்லி அதை பயன்படுத்தி நல்லா படிக்க வச்சிருக்கிறோம். அவங்க இருந்து படிச்சு நல்ல ஒரு நிலையில எட்டிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு நீங்க வந்திருக்கீங்க. சாருடைய கைடன்ஸ்ல எப்படி இதெல்லாம் வந்து எதிர்கொள்ளலாம், எல்லாம் திறமைன்றது இருக்குது. திறமை இல்லாமல் யாருமே கிடையாது. அரசு அத்தனை பேருக்கு திறமை இருக்குது. ஆனா எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி அதுல நீங்க வரணும். வந்துட்டீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா வேலைக்கு போயிட்டாக்க அந்த இதுல வந்து சார்பா முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு எப்படி இருக்கா அந்த சீட்டுக்கு உண்டான ஒரு மரியாதை இன்னைக்கு வந்து அன்னைக்கு இருந்தாலும் முதலமைச்சர் இருந்தாலும் இன்னைக்கே வந்தாக்க அவர் மரியாதை அதே மரியாதை கிடைக்குதுன்னா அன்னைக்கு அந்த இடத்துல சீட்ல இருந்து அவர் பண்ண பணிகள் தான் வந்து இன்னைக்கு அவர் உயரத்தில் இந்த இடத்துல கொண்டு வருது. இருந்தாலும் நம்மள மாதிரி கூட்டா நம்முடைய மாவட்டத்துக்கு வந்து உங்களை போன்றவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்து என்ன மாதிரி போட்டி தேர்வு எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உங்க மனதளவு ஒரு திறன்படுத்தி அதெல்லாம் செய்யறதுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அது வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஜய் டிஎன்பிஎஸ்சி அகாடமி மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா மத்திய மாநில அரசு தேர்வுகளையும் அதாவது வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் அப்புறம் இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி ரயில்வேஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுமே எந்த தேர்வு இருந்தாலும் நம்ம வந்து எழுதுறதுக்கு நல்ல ஒரு கோச்சிங் நல்ல ஒரு தேர்வு செய்யப்பட்டு நீங்களாம் வந்து அந்த எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணணும். அதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சூழலை நம்ம இங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுல வந்து நீங்க பயன்படுத்த வைக்கணும். அதுல நமக்கு வந்திருக்காங்க நம்முடைய ஸ்ரீவிஜயன் பள்ளி எல்கேஜி இருந்து அவங்க படிச்ச முன்னாள் மாணவர் திரு ஜனானந்தன் குரூப் 2 தேர்வுல தமிழ்நாட்டில் முதல் இடத்துல வந்திருக்கிறார். வாழ்த்து சொல்லுங்க. அவர் முயற்சி தான் ரொம்ப சொல்றது வாழ்த்து இருக்கு. நவம்பர் 2021 இந்த பேட்ச் வழங்கப்பட்ட மாணவர்களுக்கு கிடைச்ச நல்ல ஒரு வரவேற்பை பார்த்து மாணவர்கள் நல்ல வகையில் போட்டித் தேர்வு கலந்து கொண்டு அரசு தேர்வு வேலை செய்வது தருமபுரி மாவட்டத்தில் கல்விக்கு பயன்படுவதற்கும் ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் இன்றைய நம்ம சிறப்பு தமிழ்நாடு அரசு முன்னாள் முதன்மைச் செயலாளர் அவர்கள் திரு டாக்டர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் நல்ல முன்ன அனுபவமாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரம் மற்றும் வல்லுநர்கள் அனைத்து வந்து இந்த அனுபவங்கள் மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அதன் மூலம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிக முயற்சி அதை பெரிய பெரிய அரசு வேலைக்கு செல்லும். அந்த விஜய் டிஎன்பிஎஸ்சி அகாடமி மூலமா நோக்கம் அதுதான். இது போன்ற நல்ல வாய்ப்புகள் மாணவர்கள் பயன்படுத்தி தங்களை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அனைத்து மாணவர்கள் கேட்டுக்கொண்டு எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும், உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறைபிடிக்கும், முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள், எப்படி முடிப்பது என்பதை எப்போது சிந்திக்கின்ற வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சேவை செய்யும் பொருட்டு 87-88 நடைபெற்ற ஐஏஎஸ் தேர்வில் இந்திய அளவில் 15வது இடம் மற்றும் தமிழகத்தில் முதலிடம் பெற்று தேர்ச்சி பெற்றார். பின்பு நாகப்பட்டினம், காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பாக ஆட்சி பணி ஆற்றினார். தமிழ்நாட்டின் 48வது தலைமைச் செயலாளராக 2021 மே 7 பதவியேற்றார். பணிச்செயலில் ஊழலுக்கு எதிராகவும் நேர்மை மற்றும் மக்கள் நலனை மையமாக கொண்ட நிர்வாகத்தை செயல்படுத்தியவர். இந்த பள்ளியினுடைய மூத்த முதல்வர் மதிப்பிற்குரிய திரு நாராயணமூர்த்தி அவர்களே, 55 ஆண்டுகளாக பழக்கமான ஒரு மனிதர் அவர். நானும் அவருடைய மூத்த சகோதரர் திரு அண்ணாதுரையும் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தவர்கள். நாங்கள் அருகருகே குடியிருந்தவர்கள்.
அவருடைய தந்தை மிக எளிமையானவர், அவருடைய தாயார் அன்புமயமானவர். அவர் தன்னுடைய ஒரு அவாவாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர முடிந்தது. தர்மபுரி மாவட்டத்திற்கு வருகிற போதெல்லாம் எனக்கு ஒரு வகையில் மெய் சிலிர்த்து போவது உண்டு. காரணம், இந்த மாவட்டத்தில் தான் என்னுடைய முதல் பணியை தொடங்கினேன். நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு 1985 ஆண்டு மார்ச் 25ஆம் நாள் நான் தர்மபுரி மாவட்டத்தில் வேளாண் அலுவலராக சேர்ந்தேன். என்னை ராயக்கோட்டையில் வேளாண் அலுவலராக பணியாற்றுமாறு நியமித்தார்கள். அவ்வாறு நான் இந்த ராயக்கோட்டையிலே எங்கே தங்குவது என்ற இடத்தை தேடி அடைந்த போது அங்கே இருக்கிற பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் முதல் மாடியில் புலி கிடங்காக இருந்த ஓர் இடத்தை அறைகளாக பிரித்து கட்டியிருந்தார்கள். அதில் ஓர் அறையில் நான் தங்க நேர்ந்தது. அந்த அறையில் பகல் நேரத்திலேயே விளக்கு எரிந்தால்தான் படிக்க முடியும். மின்சார வசதி இருந்தது, ஆனால் மின்விசிறி கூட இல்லை. அங்கே முனுசாமி என்கின்ற ஒருவர், ஒரு பணியாளர், அவர் ஒரே ஒரு குடம் தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பார். அந்த தண்ணீரிலேயே குளிக்க வேண்டும், பல் துளக்க வேண்டும். துணிகளை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு அருகிலே இருக்கிற வஜ்ர பள்ளம் என்கிற இடத்திற்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை என்று நாங்கள் துவைத்து கொண்டு வருவோம். அங்கே நான் வேளாண் அலுவலராக பணியாற்றுகிற போது பல இடங்களுக்கு முகாம் செய்ய வேண்டும். காலையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் 4 இட்லியையும் சட்னி கெடாமல் இருப்பதற்காக புளி வைத்து அரைத்த தேங்காய் சட்னியும் எடுத்துக்கொண்டு உத்தரஹள்ளி, தொட்டதிம்மனஹள்ளி போன்ற இடங்களுக்கெல்லாம் முகாம் செய்து அங்கே இறங்கி காலையிலிருந்து மாலை வரை உழவர் பெருமக்களை சந்திக்க வேண்டும். நான் வேளாண் அலுவலர், என்னுடன் உதவி வேளாண்மை அலுவலரும் வருவார். அவர் வீட்டிலிருந்து சுவையான சாப்பாடை சமைத்துக் கொண்டு வருவார். நாங்கள் இருவரும் ஒரு கிணற்றின் மீது அமர்ந்து சாப்பாட்டை அருந்துவோம். அவர் சொல்லுவார், நான் என்னுடைய உணவை தரட்டுமா என்று. கௌரவம் அதிகம். அவரிடம் நாம் உணவை வாங்கினால் எப்படி அவரை மேற்பார்வை செய்ய முடியும்? எனவே இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த கிணற்று படிகளில் இறங்கி கைகளில் தண்ணீரை அள்ளி குடித்து விட்டு, ஏனென்றால் அப்போது இந்த நீர் குப்பிகள் எல்லாம் இல்லை, தண்ணீரை குடித்து விட்டு அதிலேயே அந்த பாத்திரத்தையும் அளந்துவிட்டு மேலே வந்து மாலை வரை பணியாற்றிவிட்டு பேருந்திலே ராயக்கோட்டை வந்து இறங்குவேன். பிறகு 6 மணியிலிருந்து இரவு 2 மணி வரை நான் படிப்பேன். நடுவிலே 11:30 மணி வாக்கில் கீழே இறங்கி அங்கே இருக்கிற தேநீர் கடைக்கு சென்று தேநீர் அருந்திவிட்டு வருவேன். 6 மணிக்கு வந்தால் 9 மணி வரை எனக்கு பக்கத்தில் இருந்த அறையில் இருந்த பணியாளர்கள், பல்வேறு துறைகளில் பணியாற்றிக் கொண்டிருந்தவர்கள் சீட்டு விளையாடிக் கொண்டிருப்பார்கள். அந்த சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். கீழே தேநீர் கடையில் பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கும். இப்படி பாட்டு கச்சேரிக்கும் சீட்டு கச்சேரிக்கும் இடையில் தான் நடந்தது என்னுடைய IAS காலம். நான் என்ன படிப்பது என்றும் தெரியாது, எப்படி வினா வரும் என்றும் தெரியாது. அப்போதெல்லாம் இதை போன்ற ஒரு வசதியும் இல்லை, இதை செய்ய வேண்டும் என்று யாரும் நினைத்ததும் இல்லை. தமிழ்நாட்டிலேயே ஒரு பயிற்சி மையம் அப்போது இல்லை. நாங்கள் டெல்லிக்கு எழுதிதான் மாதிரி தாள்களை வாங்குவோம். மாதிரி தாள்கள் என்று சொன்னால் பழைய ஆண்டில் கேட்கப்பட்ட வினாத்தாள்கள் தான். அவற்றை வைத்துக் கொண்டு நாம் அந்த முதன்மை தேர்வை தயார் செய்தேன். கிடைக்குமா என்பதெல்லாம் தெரியாது.
காலையில் ராயக்கோட்டையிலிருந்து கிருஷ்ணகிரி வந்தேன். பிறகு கிருஷ்ணகிரியிலிருந்து வேலூர் போனேன். பிறகு வெள்ளூரிலிருந்து சென்னை போனேன். சென்னையிலே தேர்வை எழுதினேன். அப்போது எனக்கு இந்த குடிமைப்பணி தேர்வில் பொது அறிவுக்கு 150 மதிப்பெண்கள், விருப்ப பாடத்திற்கு 300 மதிப்பெண்கள் என்கின்ற விவரமே தெரியாது. எழுதிவிட்டோம், சரியாக எழுதிய உணர்வே இல்லை. அதனால் வருத்தத்தோடு நான் பையூரியை அடுத்து நாம் நடந்த அந்த பயிற்சிக்கு கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த நாள் பையூரிலே கலந்து கொள்ள வேண்டியிருப்பதால் ராயக்கோட்டை சென்று திரும்பி வர முடியாது. எனவே கிருஷ்ணகிரியிலேயே இறங்கிவிட்டேன். மணி 3. காலை 3 மணிக்கு எந்த பேருந்தும் நான் தங்கம் இருக்கின்ற கிருஷ்ணகிரியில் இருக்கின்ற அனைத்து பக்கத்தில் இருக்க என்னுடைய தோழருடைய அறைக்கு செல்லாது. அதனால் அங்கே வாணியம்பாடி என்கிற ஒரு உணவகம் இருந்தது. அங்கே சென்று ஒரு தேநீரை அருந்தினேன். அங்கேயே அமர்ந்திருந்தேன். மறுபடியும் ஒரு தேநீரை கேட்டேன். அங்கே இருந்த பாய் எனக்கு தேநீரை கொடுத்து விட்டு, ஏன் இப்படி தேநீராக குடிக்கிறீர்கள் என்றார். 6 மணி வரை குடித்துத்தான் ஆக வேண்டும், ஏனென்றால் 6 மணிக்கு மேல்தான் நான் செல்ல வேண்டிய பேருந்து என்றேன். நீங்கள் தேநீர் குடித்துக் கொண்டு இங்கே இருக்க வேண்டாம், உள்ளே ஒரு அறை இருக்கிறது, ஓய்வாக சென்று படுங்கள் என்று சொன்னார். படுத்தால் பக்கத்து அறையிலே சப்பாத்தியை உருட்டுகிற சத்தமும் புரோட்டாவை புரட்டுகிற சத்தத்திலும் எங்கே தூக்கம் வரும். ஆனால் அந்த பெரிய மனிதர் என்னை படுக்க சொன்னார். 6 மணிக்கு எழுந்து நான் பேருந்து நிலையத்திற்கு சென்று பேருந்தை பிடித்து என்னுடைய நண்பருடைய அறைக்கு சென்று குடித்து விட்டு பையூருக்கு சென்றேன். என்னோடு இந்த தேர்வை எழுதியவர் யுவராஜ் என்கின்ற என்னுடைய வகுப்பு தோழர். அவர் இறுதியில் முதன்மை வன அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். இருவரும் அந்த தேர்வை எழுதியிருந்தோம். அவரும் சரியாக எழுதவில்லை என்கின்ற உணர்வு. அங்கே அவரும் நாங்கள் இருவரும் பேசும்போது சரியாக எழுதாமல் போய்விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஒரு சிட்டுக்குருவி ஒன்று பறந்து வந்தது. அப்போது அவர் சொன்னார், இந்த சிட்டுக்குருவியாக பிறந்திருந்தால் கூட இந்த மாதிரி தேர்வுகள் எல்லாம் எழுத வேண்டிய அவசியமே இருக்காது என்று. அந்த நிலைமையில் அவர் வருத்தத்தோடு இருந்தார். பிறகு தேர்வு முடிவு வருகிற போது பார்த்தால் நான் தேர்ச்சி ஆகிறேன். என்னுடைய எண் கூட நானே நிலையில் இருக்கிறது 27592. அந்த தேர்வில் நான் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெறுவேன் என்றே தெரியாது. திரு மாதேஸ்வரன் சொன்னதை போல இப்போது இருக்கிற போது இணையமெல்லாம் இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் தான் அந்த தேர்வு முடிவு வரும். அதை பார்த்தால் என் என்ன இருந்தது. அதற்கு பிறகு நான் பிரதான தேர்வுக்கு படிக்க ஆரம்பித்தேன். அதற்குள் என்னை கிளமங்கலத்துக்கு மாற்றம் செய்து விட்டார்கள். கிளமங்கலத்தில் இருந்து கொண்டு நான் இந்த தேர்வுக்கு படிக்கும் போது 3 மாதங்கள் விடுப்பு எடுத்துக் கொண்டு சேலத்திற்கு சென்று படித்தேன். நானும் சேகர் என்கின்ற இன்னொரு நண்பரும் சேலத்திலே தேர்வாகி இருந்தோம். அவரும் படித்தார். அவர் அந்த ஆண்டு தேர்ச்சி பெறவில்லை. அடுத்த ஆண்டு இந்திய வருமான வரித்துறைக்கு அலுவலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்ன படிப்பது, ஏது படிப்பது என்று எதுவும் தெரியாது. திண்ணையில் அமர்ந்து கொண்டு நான் படித்துக் கொண்டிருந்தேன். தேர்வை எழுதினேன். புதுடில்லிக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் அங்கே இருப்பதாகவும் அந்த ஆளுமை தேர்வுக்கு அங்கே வந்துவிடும்படி சொன்னார். என்னுடைய எண் அந்த பிரதான தேர்விலே தேர்ச்சி பெறும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் கிருஷ்ணகிரியிலே ஆய்வு கூட்டத்தை நான் கலந்து கொண்டிருக்கிற போது மதிய இடைவேளையில் பார்த்தால் என் எண் இருந்தது. அதனால் இனி நாம் ஆளுமை தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்பது புரிந்தது. ஏசி முருகேசன் என்பவர் என்னுடைய வீட்டிற்கு வந்து தந்தையை பார்த்து, நான் டெல்லியில் தான் இருக்கிறேன், அங்கே வர சொல்லுங்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்கு, அங்கே இருந்து நான் கூட்டிக் கொண்டு போய் விடுகிறேன் என்று சொன்னார். நான் தனியாக டெல்லிக்கு செல்கிறேன். தொடர்வண்டி நிலையத்திலே இறங்கி அரும்பாடுபட்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்கு சென்று அவர் சொன்ன அறையின் கதவை தட்டினால் ஒருவர் திறக்கிறார். அரைமுறை தூக்கத்தோடு ஏசி முருகேசன் இருக்கிறாரா என்றேன். அவர் இன்னும் சேலத்திலிருந்தே வரவில்லை.
அவரை நம்பி இவ்வளவு தூரம் நான் வந்து விட்டேன் என்று சோர்ந்து இருக்கிற போது சகாதேவன் என்ற அந்த நண்பர், கவலைப்படாதீர்கள், தண்ணீர் இன்னும் அரை மணி நேரத்தில் நின்றுவிடும், போய் குளித்துக் கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு விருந்தினர் அறை ஏற்பாடு செய்கிறேன் என்றார். அந்த விருந்தினர் அறையிலே தங்கி டெல்லியை சமாளிப்பதே எனக்கு சிரமமாக இருந்தது. சென்று அந்த ஆளுமை தேர்வை நான் முடித்துவிட்டு வந்தேன். அப்போது எனக்கு கிடைத்த அந்த ரேங்க் என்பது 227. அந்த ரேங்கிற்கு எனக்கு ஐபிஎஸ் கிடைத்திருக்க வேண்டும். சரி, நாம் இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று விட்டோம் என்று வெற்றி களிப்போடு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு தபால் இருந்தது. உங்களுடைய மார்பூச்சுக்களவு போதிய அளவு இல்லை, ஐபிஎஸ்க்கு நீங்கள் தகுதியானவர் இல்லை, நீங்கள் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சீராய்வு செய்யலாம், மறுபடியும் நீங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு வர வேண்டும். நான் நொந்து போய்விட்டேன். ஐபிஎஸ் ஆகலாம் என்ற ஆசையோடு வந்தோம், இப்படி ஆகிவிட்டதே, இது இந்திய வருமான வரிப்படிதான் கிடைக்கும் என்று சோர்ந்திருந்த போது இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஆண்டனி மைக்கேல் என்றுடன் பள்ளியில் படித்த மாணவருடைய தந்தை 2 கட்டுமஸ்தான வாலிபர்களை அழைத்து வந்தார். அவர்கள் இருவரும் என்னுடைய உடலை பார்த்து ஒருவர் தலையை ஆட்டினார், இன்னொருவர் ஒப்புதல் கொடுத்தார். என்ன என்று கேட்டேன். உடலை தேர்த்தி விடலாம் என்று சொன்னார். அதற்கு பிறகு காலையில் பாதாம் பருப்பு, பழைய சாதம் சாப்பிட்டால் உடல் ஊர் என்றார்கள் என்று பழைய சாதம், பிறகு பஸ்கி, பிறகு பலவிதமான உடற்பயிற்சிகள், சத்தான உணவு, பருப்பு என்று என்னென்னவோ செய்தால் என்னுடைய சகோதரர் சற்று குறும்புக்கார். என்னுடைய மார்பு சுற்றளவு முதலில் இருந்தது 76, 81 இருக்க வேண்டியது 79, 85, 81, 86 இருக்க வேண்டும். ஆனால் இருந்தது 79 தான் இருந்தது. ஒரு 15 நாட்கள் உடற்பயிற்சி செய்த பிறகு அளந்தால் ஏற்கனவே இருந்த 79, 76 ஆகிவிட்டது. அப்போது அந்த கட்டுமஸ்தான வாலிபர்கள் முதலில் சுருங்கி பிறகுதான் தெரியும் என்று எனக்கு நம்பிக்கையை தந்தார். என்னுடைய சகோதரர் வருகிறவர்கள் மார்பையெல்லாம் வளர்த்து இவர் ஐபிஎஸ்க்கு தகுதியானவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். கடைசியில் காய்ச்சல் வந்து நமக்கும் இதற்கும் ஒத்து வராது என்று இந்திய வருமான வரிப்பணியில் போய் சேர்ந்தேன். மசூரிக்கு சென்ற போதுதான் அங்கு இருக்கிற எல்லோரையும் சந்தித்த போது எனக்கு தமிழ்நாட்டில் தகுதியான இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இந்த தேர்வை எப்படி எழுத வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள், அவர்கள் எழுதினால் வெற்றி பெறுவார்கள், அதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணேன். 2வது முறை இந்த தேர்வை எழுத நான் முடிவெடுத்த போது ஒரு காரியத்தை செய்தேன். நான் தேர்வு எழுதுவதை யாரிடமும் சொல்லவில்லை, என் தாயாருக்கு மட்டும்தான் தெரியும். நான் இந்த தேர்வை எழுதும் போது முதலில் செய்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டேன். முதலில் நான் என்ன தவறு செய்தேன் என்றால், வேளாண்மை விருப்ப பாடத்தில் 2ஆம் தாளில் ஒரு செடியில் என்னென்ன பூச்சி இருக்கிறது என்று கேட்டால் எல்லா பூச்சியும் எழுதுகிறேன். அதனால் எனக்கு நேரம் பற்றாமல் 20 மதிப்பெண்கள் குறைந்தது. நான் கூடுதலாக 30 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் இங்கே ஆட்சி பிடிக்க வந்திருப்பேன். எனவே முதலில் என்னென்ன தவறுகள் செய்தேன் என்பதை நானே பரிசோதித்து பார்த்தேன். அப்போது அந்த தவறுகளை எப்படி தவிர்ப்பது என்பதையும் யோசித்தேன். அதனால் 2வது முறை எழுதுகிற போது நான் வேளாண்மையை பொறுத்தவரை ஒரு பயிரின் பெயரை கொடுத்து என்ன பூச்சி என்று கேட்டால் முக்கியமான 2 பூச்சிகளை எழுதுவது, அதற்கான படத்தை போடுவது, அது எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் ஒரு வரைபடமாக காட்டுவது என்று முடிவு செய்து நான் அந்த தேர்வை அடைகிறேன். எனவே எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க முடிந்தது. பொது அறிவிலும் சுருக்கமாக அழகாக என்னுடைய சிந்தனைகளை எழுதினேன். இதன் காரணமாக நான் அந்த முறை தேர்வு முடிவு வெளியான போது இந்திய அளவில் 15வது இடத்தையும் தமிழ்நாடு அளவில் முதலிடத்தையும் பெற்றேன். இதிலே முக்கியமான ஒன்று என்னவென்றால்,
ஒருவேளை நான் ஆளுமை தேர்வுக்கு செல்லாமல் இருந்திருந்தால் கூட எழுத்து தேர்வின் அடிப்படையில் எனக்கு ஐபிஎஸ் கிடைத்திருக்கும். அவ்வளவு மதிப்பெண்களை நான் எழுத்து தேர்வில் பெற்றேன். இன்னொன்று என்னவென்றால், நான் ஏற்கனவே செய்த தவறுகளை திருத்தியதால் வேளாண்மையில் தேசிய அளவில் முதலிடத்தை பெற்றேன். இவற்றையெல்லாம் நான் கூறுவதற்கு என்ன காரணம் என்றால், நீங்கள் எவ்வாறு வாசிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, உங்கள் உடலையும் எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது முறை நான் முறையாக சாப்பிட்டேன், உடற்பயிற்சியில் ஏற்கனவே செய்தேன். அதனால் நான் ஒருவேளை ஐஏஎஸ் கிடைத்திருந்தாலும் ஐபிஎஸ் கிடைப்பதற்கு தகுதி படைத்தவராக இருந்தேன். இந்த தருமபுரி மாவட்டத்தில் தான் நான் குடிமைப்பணி தேர்வை எழுதி வெற்றி பெற்றேன் என்பதாலும், இங்கே இருக்கிற பாலக்கோடு, கிளமங்கலம், தெங்கனிக்கோட்டை, தளி, உத்தரகல்லி, மாரண்டகல்லி போன்ற பல இடங்களுக்கும் நான் பயணம் செய்த காரணத்தாலும் என்னை பொறுத்தவரை மிகவும் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு மாவட்டம் இந்த தருமபுரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் இந்திய ஆட்சி பணியில் இருக்கிற போது நான் பணியாற்ற வேண்டும் என்று கூட நினைத்தேன். அதை நிறைவேறாமல் போய்விட்டது. ஆனால் இந்த மாவட்டத்திற்கு பல முறை அந்த பணியில் இருக்கிற போது நான் பயணப்பட்டு முகாம் செய்து மக்களை சந்தித்திருக்கிறேன். நான் இந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய கண்காணிப்பு அலுவலராக நியமிக்கப்பட்ட போது முதல் முறையாக மக்களை சந்திப்பதற்கு ராயக்கோட்டைக்கு சென்றிருந்தேன். சென்ற ஆண்டு ஒசூரிலே ஒரு புத்தக திருவிழா நடந்த போது நான் வந்திருந்தேன். திரும்புகிற போது ராயக்கோட்டை வழியாகத்தான் திரும்பினேன். ராயக்கோட்டை அதிகமாக மாறவில்லை. அந்த ராயக்கோட்டையிலே இரவு நேரத்தில் நாங்கள் சாப்பிடுகிற ராஜு கடையில் தான் சேர்த்து சாப்பிட்டோம். மொத்தமே 10 பேர் தான் அமர்ந்து சாப்பிட முடியும். ராஜு உயிரோடு இல்லை. ஆனால் அவர் மகன்கள் என்னை அடையாளம் கண்டுபிடித்து எனக்கு அன்பாக உணவு பரிமாறினார். எனவே எந்த மாவட்டமும் பின்தங்கிய மாவட்டமும் இல்லை, முன்னேறிய மாவட்டம் இல்லை. நாம் மனது வைத்தால், வைராகியம் வைத்தால் நாம் வெற்றி பெறலாம் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த. நாங்கள் படித்த போது கைபேசி இல்லை, இணையம் இல்லை. நாங்கள் படித்த போது கணினியும் இல்லை. எனவே நாங்கள் அச்சில் தான் படிக்க வேண்டும். அந்த சூழலில் தான் படித்தோம். இப்போது உங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கின்றன. குடிமைப்பணி தேர்வுகளையோ அல்லது தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்துகிற தேர்வுகளையோ எழுதுவதற்கு ஒரே ஒரு நடைமுறைதான், ஒரே ஒரு வழிமுறைதான். நீங்கள் ஒரே மாவுதான், அதை இட்லி பாத்திரத்தில் ஊற்றினால் இட்லி ஆகும், தோசை கல்லிலே ஊற்றினால் தோசை ஆகும். கொஞ்சம் வெங்காயம் கலந்தால் ஆனியன் ஊத்தப்பம், அதில் கொஞ்சம் பொடியை சேர்த்தால் பொடி ஊத்தப்பம், கொஞ்சம் ரவையை சேர்த்தால் ரவா தோசை. இப்படி ஒரே மாவுதான். எனவே ஒரே தயாரிப்பு தான். அந்த தயாரிப்பின் அணுகுமுறையை சற்று மாற்றிக்கொண்டால் நீங்கள் எந்த தேர்வுக்கு வேண்டுமானால் வெற்றி பெற்று. அங்கே அவர் அந்த தலைமை துறவியிடம் இந்த காகிதத்தை கொடுத்தார். அவர் 100 சீடர்களை அனுப்பி வைத்தார். அந்த சீடர்கள் வந்து கொண்டிருக்கிற போது வழியிலே சில சீடர்கள், எங்கள் ஊர் இங்குதான் இருக்கிறது, எனக்கு ஊர் ஞாபகம் வந்துவிட்டது, நான் போய்விட்டு வருகிறேன் என்று போய்விட்டார். சிறிது தூரம் சென்றவுடன் சில பேர், வெகு தொலைவாக இருக்கிறது, எனக்கு உடல் நலம் இல்லை, நான் பிறகு வருகிறேன் என்று எழுதிவிட்டார்.